ஒரு பழமையான கிராமம். அந்த கிராமத்திற்கு அருகில் ஒரு அடர்ந்த காடு. அந்த காடு பற்றி மக்கள் கூறும் ஒரு பயமுறுத்தும் கதை இருந்தது. அங்கு காட்டேரி இருக்கிறாள். யாராவது அந்த காடுக்குள் சென்று விட்டால் அவர்கள் திரும்பி வருவதே இல்லை என்பதே அந்த கதையின் மையம். முன்னொரு நாள் அருண் என்ற இளைஞன் அந்த காடுக்குள் தனது நண்பனை தேடி நுழைந்தான். நண்பன் இழந்தபோது எல்லோரும் சொன்னார்கள், அவனை விட்டுவிடு, காட்டேரி அவனை எடுத்துக்கொண்டா. ஆனால் அருண் தனது நண்பனை கைவிட விரும்பவில்லை. பயமின்றி காடுக்குள் நடந்தான். காடு மிக அமைதியாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் ஒரு குளிர்ச்சியான காற்று வீசியது. திடீரென மரங்கள் சினுங்கி காற்றில் ஒரு பெண்ணின் சிரிப்பு கேட்டது. இங்கு யார் வந்திருக்கிறான் என்று அந்த சத்தம் கேட்டது. அருண் பயப்படாமல் சொன்னான், நான் என் நண்பனை தேடி வந்திருக்கிறேன். அந்த சத்தம் மெதுவாக எங்கும் சுற்றியது. காட்டேரி அவனை சுற்றி வந்தாள். ஆனால் புலி போல குதித்து வரவில்லை. அவள் வெறும் நிழலாய் புலர்ந்த முகத்துடன் தோன்றினாள். அருண் கேட்டான், நீ என் நண்பனை எங்கே வைத்திருக்கிறாய்? அவள் சிரித்தவாறே சொன்னாள், உன் நண்பன் சிதைந்து விட்டான். எங்கள் உலகத்தோடு கலந்து விட்டான். அருண் ஆவியின் பேச்சை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் காட்டியது ஒரு பழைய மரம். அதில் சிதறிய மனித உடற்பாகங்கள் மூடி கிடந்தது. அருணுக்கு உண்மை புரிந்தது. காட்டேரி இந்த இடத்தில் சிக்கிய உயிர்களை அவள் உலகில் சேர்த்து விடுகிறாள். அருண் அதிர்ச்சியுடன் கதிரவன் உதிக்கும் நேரம் வரை காத்திருந்தான். காட்டேரி சூரிய ஒளியால் மங்க ஆரம்பித்தாள். அவள் மெதுவாக சொன்னாள், என்னை வெறுக்காதே. இங்கே யாரும் வரக்கூடாது. என் உலகம் காப்பாற்ற வேண்டிய இடம். அருண் மனம் நொந்துவிட்டான். அவள் வெறும் ஒரு தவறான ஆவி அல்ல, அவள் தனது தனிமைக்காக போராடும் ஒரு உயிர். அவன் வெளியேறி பிறகு அந்த காடு சுற்றி பெரிய சுவர் அமைத்து எல்லோரையும் எச்சரித்தான். இங்கே போவேண்டாம், ஒவ்வொரு காட்டிலும் ஒரு சோகமும் இருக்கிறது என்று கூறி அவன் அந்த காட்டை மறக்க முடியாமல் வாழ்ந்தான். இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.